எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, தமிழ் சீரியல்களில் எப்போதுமே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாலை நேரத்தில் ஒருங்கிணைந்து பார்க்குவாங்கன்னே சொல்லலாம். இந்த சீரியல்கள் பார்த்தோம்னா பெரும்பாலுமே வெவ்வேறு வகைகளை கொண்டிருக்கோம். பல ஆண்டுகளாக பார்வையாளர்களை கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியல்களை வரும் நடிகைகள் பார்த்தோன்னா பல்வேறு காரணங்களுக்காக பார்வையாளர்களிடம் பதிஞ்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சில சீரியல் ஆக்டர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா சீரியலில் வர நடிகர்கள் பல்வேறு காரணங்களுக்காக பார்வையாளர்களை பாதிப்பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவர்களுடைய ஃபேஷன் தேர்வு அல்லது அவர்களுடைய ஆளுமைக்கா இருந்தாலுமே மக்கள் பல விதத்தில் தமிழ் சீரியல் நடிகைகளை அவர்கள் திறமையும் கவர்ச்சிக்காக நேசித்து கொண்டே இருக்கிறாங்க. தமிழ் தொலைக்காட்சி துறையில் சிறந்த நடிகைகள் பட்டியலை இங்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம்னா ராதிகா சரத்குமார். கோலிவுட்டில் வெற்றிகரமாக வாழ்க்கை பிறகுதான் ராதிகா தமிழ் சீரியலில் உலகில் நுழைந்திருக்காங்க. தமிழ் ஒப்ரா பார்வையாளர்களிடையே விட்டு பிடித்தனமாக ஆனவரா. செல்லமே, அண்ணாமலை, வாணிராணி, சித்தி பல பிரபலமான சீரியல்களில் நடித்து பிரபலமாயிருக்காங்க. பல ஆண்டுகளாகவே பல சீரியல்களை நடித்தும் தனது வாழ்க்கை முழுவதுமே பார்வையாளர்களை எளிதாக கவர்ந்து புகழ்பெற்ற நடிகைனே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆலியா மனசா. வாணிராணி என்ற வெற்றி தொடரில் மூலம் செம்பாவாக நடித்ததன் மூலமாக தான் பிரபலமாயிருக்காங்க. சமூக ஊடகங்களில் பெரும் ரசிகர்களை பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் மினி திரை பார்வையாளர்களிடையே பிரபலமான பெயராக இருந்தவரும் இவர் பார்த்தோம்னா தனது விதிவிலக்கான நடிப்பு மூலமே பார்வையாளர்களை கவர்ந்திருக்காங்க. அற்புதமான திரை இருப்பின் மூலமே நடிகை தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மதுமிதா ஹரண்யா. கன்னட தொலைக்காட்சியில் நடிகை மதுமிதா பிரிய வரம் வேண்டும் என்ற தமிழ் சீரியலும் தமிழ் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் சீரியலும் பிரபலமாயிருக்காங்க. 2022ஆம் ஆண்டில் தான் மதுமிதா எதிர்நீச்சல் என்ற தமிழ் சீரியலில் முன்னணி கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இது பார்த்தோம்னா விமர்சன ரீதியாகவும் பாராட்டி பெற்றிருந்துச்சு. ஆண்டின் அதிகம் பார்க்கப்பட்ட தொலைக்காட்சி தொடரில் இதுவும் ஒன்றுனே சொல்லலாம். வரிசையில் அடுத்ததாக வருவது சைத்ரா ரெட்டி. கன்னட திரையில தான் தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. தமிழ் தொலைக்காட்சி தொடர்களை நுழைந்து கல்யாணம் முதல் காதல் வரை, யாரடி நீ மோகினி, கயல் போன்ற முன்னணி மற்றும் எதிர்மறை கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க. அஜித்தினுடைய அதிரடி த்ரில்லர் படமான வலிமையிலும் இள நடிகையாக நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேப்ரிலா செல்லாஸ். கேப்ரிலா செல்லாஸ் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நடிகைனே சொல்லலாம். தமிழ் சீரியலில் சன் டிவியில் சுந்தரி நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க. மடல் மற்றும் சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாங்க. முக்கியமாக தமிழ் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றிருக்காங்க. தமிழ் சீரியலான சுந்தரியில் வரும் சுந்தரி தேவி என்ற கதாபாத்திரத்தில் அனைவராலும் அறியப்பட்டிருந்தாங்க. கேப்ரிலா பார்த்தோம்னா முந்தைய படமான 2020ஆம் ஆண்டில் திரையரங்கில் வெளியான சேது 1000 பொன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேப்ரிலா சார்ல்டன். பிக்பாஸ் சீசன் 4 மூலமே புகழ்பெற்ற இவங்க ஒரு பிரபலமான தமிழ் சீரியலை நடித்து வராங்க. ஈரமான ரோஜா 2ஆம் பாகத்துலேயும் கூட பல சோப் ஒப்ராக்களை தோன்றியிருக்காங்க. 3 சென்னையில் ஒரு நாள், அப்பா போன்ற படங்கள்லையும் நடிச்சிருந்தாங்க. பிற தமிழ் சீரியல்களையும் பல சிறப்பு தோற்றங்களையும் நடித்து வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வினுஷா தேவி. பாரதி கண்ணம்மா என்ற தமிழ் சீரியல் மூலமாகவே முன்னணி நடிகையாக நடித்து பிரபலமாயிருக்காங்க. வினுஷா தேவி தமிழ் தொலைக்காட்சி சீரியலில் பார்வையாளர்களை விடையே நன்கு அறியப்பட்டவர்னு சொல்லலாம். நடிப்பு வாழ்க்கையை தவிர நடிகை பிக்பாஸ் சீசனில் 7 ரியாலிட்டி ஷோஸ்லும் பங்கேற்றிருக்காங்க. திவ்யா கணேஷ் தமிழ் தொலைக்காட்சி துறையில் முதன்மையாக பணியாற்றி வராங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தமிழ் சீரியலான சுமங்கலியில் நடித்திருக்காங்க. தமிழ் சோப் ஒப்ரான்களை தவிர சில இந்தி, மலையாளம், தெலுங்கு படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பணியாற்றியிருக்காங்க. ரேஷ்மா பாசிபிலிட்டி நடிகையும் நடிகை பாபி சிம்ஹாவுடைய சகோதரி தான் இவங்க. பிக்பாஸ் சீசன் 3 புகழ்பெற்றிருக்காங்க. நடிகை வம்சம், ஆடல் உலகர், உயிரே, அன்பேவா, பாக்கியலட்சுமி உள்ளிட்ட பல தமிழ் சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் திரைப்படங்களில் துணை வேடங்களையும் தோன்றியிருக்காங்க. பிரியங்கா நல்காரி
வருஷம்னா தமிழ் தெலுங்கு தொலைக்காட்சிகளையும் திரைப்படங்களையும் பணிபுரிந்திருக்காங்க. ஒரு இந்திய நடிகையும் தொகுப்பாளினையும் சொல்லலாம். சன் டிவியில் ரோஜா நிகழ்ச்சியில் தலைப்பு வேடத்தில் நடித்ததுக்காக மிகவும் பிரபலமாயிருக்காங்க. சில தமிழ் சீரியல்களில் சீதாராமன், நல தமயந்தி, மாரி மற்றும் பிற சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. பார்த்தோம்னா நித்யாராம் கன்னட தொலைக்காட்சி துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் பார்த்தோம்னா தமிழில் சூப்பர் ஹிட் தொலைக்காட்சி தொடர்களான அவள் மற்றும் நந்தினி ஆகியவற்றின் முக்கிய வேடத்தில் நடித்து பிரபலமாயிருக்காங்க. பிறகுதான் இளம் நடிகை லட்சுமி ஸ்டோர்ஸ், அண்ணா உள்ளிட்ட பல வெற்றி தொடர்களையும் நடிச்சிருந்தாங்க. பார்த்தோம்னா ஸ்வேதா கல்கே, இவங்க பார்த்தோம்னா பெரும்பாலும் கன்னடம், தெலுங்கு, தமிழ் தொலைக்காட்சி தொடர்களை பணியாற்றியிருக்காங்க. தெலுங்கு சோப் ஓப்ரா மதுமாசம்ல ஸ்ரேயாவாக நடித்திருந்தாங்க. அவர் அந்த படத்துக்காக அங்கீகரிக்கப்பட்டாங்க. வாணி பிரகாஷ் பார்த்தோம்னா வானத்தை போல சீரியல் மூலமே அறிமுகமாயிருக்காங்க. இவர் சீரியலை மட்டும் இல்லாமல் இந்திய மாடலும் நடிகைன்னே சொல்லலாம். தமிழ் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் பணியாற்றிருக்காங்க. டிசம்பர் 2, 1994 தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க. சென்னையில் சிஎஸ்ஐ பெண் பள்ளியில் பள்ளி படிப்பையும் முடிச்சிருக்காங்க. சென்னை பட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காங்களாம். மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கி தான் பின்னரில் மாடலிங் திட்டங்களை செய்திருக்காங்க. அடுத்ததாக இந்த வரிசை பார்த்தோம்னா ஆலியா மானசா, ராஜா ராணி தொலைக்காட்சி தொடரின் மூலம் செம்பவாக நடித்து பிரபலமாயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் சீரியலில் என்ட்ரியான கோபிகா நீலநாத், இந்திய மாடலும் திரைப்பட நடிகைன்னே சொல்லலாம். முதன்மையானதாக தமிழ் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி துறையிலையும் பணியாற்றி அறிமுகமாயிருக்காங்க. காலஸ் தமிழில் பிரபலமான தமிழ் சீரியலான உயிரை நடித்ததற்காக அவர் அங்கீகரிக்க பெற்றிருக்காங்க. ஜூலை 4, 1997 தான் பிறந்து ஸ்ரீ கோபிகா இந்தியாவில் கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்தவராக சொல்லலாம். பள்ளி படிப்பையும் கனிகா மாதா பள்ளியில் முடிச்சிருக்காங்க. பஃப்ரி கோஷ் காலி மற்றும் தமிழ் திரைப்படங்கள்லையும் தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்திருக்காங்க. 2009 தான் கௌதம் கோஷ் இயக்கிய காம்போலா காலி திரைப்படத்தின் மூலமே திரையுலகில் அறிமுகமாகிருக்காங்களாம். இந்த படத்தில் அவரது சித்தரிப்பு கவனத்தை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். நம்பிக்குரிய வாழ்க்கையில் தொடக்கத்தை குறிச்சிச்சான். அறிமுகத்தை தொடர்ந்து பல சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. திவ்யா ஸ்ரீ சீரியல் மூலம் திவ்யா ஸ்ரீதை அறிமுகமாயிருக்காங்க. சீரியல் நடிகையும் திரைப்பட மாடல்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோம்னா கன்னடம், தமிழ் தொழில்களில் பணியாற்றியிருக்காங்க. திவ்யா ஹிட்டிக், ஸ்னிஹா போன்ற பிரபலமான படங்களில் பணியாற்றியிருக்காங்க. திவ்யாவுடைய முந்தைய படமான 2022 திரையரங்கில் வெளியான HDK திவ்யா சன் டிவி சீரியல்களை மகாராசி அறிமுகமாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பை பலராலும் பாராட்டப்பட்டிருக்குது. கனிஹா இந்த வரிசையில் பார்த்தோம்னா எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து பிரபலமாயிருக்காங்க. வெங்கட சுப்பிரமணியன் மலையாள சினிமாவிலும் தமிழ், தெலுங்கு, கன்னட திரைப்படங்களும் முதன்மையாகவும் பணியாற்றியிருக்காங்க. பல்துறைக்காக இந்திய நடிகைன்னு சொல்லலாம். 2002 தான் வெளியான வெப்ஸ்டோர திரைப்படத்தில் நடிப்பில் அறிமுகமாயிருக்காங்க. தமிழ் பின்னணியை சேர்ந்த கனிகா சிறு வயதிலிருந்தே பார்த்தோம்னா தனது திறமையும் திகழ்ந்து கலைகளில் மீதான ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தோம்னா ஹரிகா சாது திருமகள் சீரியலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திறமையான தென்னிந்திய தொலைக்காட்சி நடிகைன்னு சொல்லலாம், மாடலும் கூட. தெலுங்கு திரைப்படத்துறையில் தனது பணிக்காக முதன்மையாக அறியப்படுறாரு. இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் ஆனந்த்பூரில் பிறந்திருக்காங்க. பள்ளி படிப்பை முடித்த பிறகு தான் ஹரிகா ஆனந்த்பூரில் ஒரு இன்டர் பொறியியல் கல்லூரியில் பிடெக் பட்டமும் பெற்றிருக்காங்க. சிறு வயதிலிருந்தே பார்த்தோம்னா ஹரிகாவுக்கு திரைப்படங்கள் மீது ஆர்வம் இருந்திருக்குது. ஹரிப்ரியா இசை பார்த்தோம்னா இவங்களும் எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து பிரபலமாயிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் தொலைக்காட்சி துறையிலையும் பணிக்காக அறியப்பட்ட ஒரு தொகுப்பாளியும் நடிகையும் கூட. ஜனவரி 5, 1995 தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க. தனது படிப்பை முடித்த பிறகு பல்வேறு நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஒரு தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. 2016 தான் ஹரிப்ரியாவோட EMI என்ற தொடரின் மூலம் தமிழ் தொலைக்காட்சி துறையில் அறிமுகமாயிருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தோம்னா பிரியதர்ஷினி, இவங்களும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமே பிரபலமாயிருக்காங்க. இவங்களும் கூட இந்திய நடிகைன்னு சொல்லலாம். செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றிருக்காங்க. தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றிருக்காங்க. தமிழில் பொழுதுபோக்கு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்திருக்காங்க. தனது வாழ்க்கையிலே பல கோலிவுட் படங்களிலும் நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக பிரியதர்ஷினி பார்த்தோம்னா தவணி கனவுகள், காவல் கைதிகள், நாகம், நாகவேதா தெலுங்கு திரைப்படத்திலும் குற்றவாளிகள் போன்ற படங்களையும்
சில காட்சிகளையும் நடிச்சிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.